மோசையை குறித்து வேதம் சொல்லுது. மோசையினுடைய தாய் அந்த பிள்ளை ரொம்ப அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, அப்படின்னா அந்த மோசை பிறந்த அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நேரம். அந்த நேரம் எகிப்தினுடைய ராஜ அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் அங்கேருந்து பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைய பார்த்தீங்கன்னா கொன்றுங்க. அங்கே இருந்த மருத்துவச்சிகள்கிட்ட ராஜா கட்டளை கொடுக்குறாரு, பிரசவத்துக்கு போகும்போது உங்களை தான் கூப்பிடுவாங்க. பிரசவத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வெளியே வரும்போது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாருங்க. பெண் குழந்தையான்னா விட்டுருங்க, ஆனால் ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சட்டம். ஒன்று வெளியில் அந்த குழந்தை வரும்போதே கொன்றணும், இல்லை அப்படின்னா சத்தம் கேட்கும்போது கொல்லணும், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுன்னா எடுத்து உயிரோட நைல் நதிக்குள்ளே போடணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும் போது மோசை என்கிற அழகுள்ள அந்த குழந்தை இப்போ பிறக்குது. ஆனால் 3 மாதம் 3 months அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சு சத்தமே வெளியே போடாமல் கத்தாமல் அந்த பிள்ளை கொஞ்சம் அழும்போதே உடனே ஃபீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொத்தி 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 அந்த சவுண்டே வெளியே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரியாமல் வளர்த்துட்டாங்க. ஆனால் 3 months 3 மாதம் தாண்டி அவங்களால அதை அப்படி வைக்க முடியல. இப்போ அந்த குழந்தைய உள்ள சத்தம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைய தூக்கி நைல் நதியில் போயிடுவாங்க. நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனத்தை, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் உள்ள நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்க, இப்போ இந்த 3 மாதம் தாண்டி இந்த அம்மா ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். அந்த முடிவை எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படி அதை எடுக்க முடியும்? 3 மாதம் ரொம்ப அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தைய 3 மாதம் பத்திரப்படுத்தியாச்சு. இனி அந்த குழந்தைய பத்திரப்படுத்தவே முடியல. என்ன டிசைட் பண்றது, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா, சிலருக்கு பலவிதமான முடிவு வரும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம சாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து செத்துருவோமா? குழந்தையும் நானும் சேர்ந்து ஒரு வேணாம் செத்துடுறோம். பலவிதமான முடிவு அந்த இடத்துல எடுக்க முடியும். ஆனா இந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற வழியே தெரியல, ஆண்டவரே நீர் எஜமானன், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்லை, இது உங்களுடைய பிள்ளை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைய உங்க கரத்திலேயே நான் தர்றேன்னு சொல்லி அந்த நைல் நதியில ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காரியத்தை சில நேரத்தில் கர்த்தர் கையில தான் கொடுக்கணும். ஆண்டவர் கையில கொடுத்த அமைதியா விட்டுறணும். விசுவாசத்தினுடைய இன்னொரு படி என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்துல ரொம்ப போராடாம, சில காரியத்துல ரொம்ப கவலைப்படாம, சில காரியத்தை குறித்து ரொம்ப டென்ஷன் ஆகாம ஆண்டவருடைய கையில கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறதும் ஒரு விசுவாசத்தினுடைய அளவுகோல். சில நேரத்தில் நம்ம இதுல தான் நம்ம நிறைய பேர் தவறு பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை, அதனுடைய பெரிய எண்ணத்தை வளர்த்தி அது நமக்கு எதிர்மறையாய் நம்ம யோசிக்கும் போது அது நடக்கல, இல்லை அது தீமையா முடியுது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அதற்கு மாறாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் கையில கொடுக்கணும்னா, கர்த்தர் கையில அப்படியே கொடுக்கணும். ஆண்டவர் கரத்துல கொடுத்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நம்ம ஃப்ரீ ஆகணும். நம்ம அப்படி ஃப்ரீ ஆகல, சில சூழ்நிலையோடு கூட தான் நம்ம போக வேண்டியிருக்கும். சில சூழ்நிலைக்கு பின்னாடி தான் நம்ம போக வேண்டியிருக்கும். சில இடத்துல கர்த்தரே நம்மளை அப்படி நடத்துவார். அதற்கென்று ஒரு நேரத்தை, அதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருப்பார். அது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல இருக்கிற காரியத்தை நான் யார் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எஜமானனாகிய உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால திருப்தியா ஜெபம் பண்ணியாச்சா? மனசார ஜெபம் பண்ணியாச்சா? உபவாசம் இருக்க வேண்டிய உபவாசம் எல்லாம் இருந்தாச்சா? கத்தியாச்சு, அழுதாச்சு, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாச்சு, எவ்வளவு போகணுமோ எல்லாமே போயாச்சு. ஆனா இனியும்
நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்திலேயே இருக்குது, என் பிள்ளையினுடைய காலம் உங்க கரத்திலேயே இருக்குது. நான் மோசேயை எப்படி அந்த தாய் அப்படியே உங்க கரத்துல கொடுத்தாலோ அதே போல நான் என்ன பண்ண போறேன்னா உங்க கரத்துல தரப்போறேன். இந்த பிரச்சனையை நான் இனி டீல் பண்ண மாட்டேன், இந்த சூழ்நிலையை நான் இனி டீல் பண்ண போறது இல்லை, இந்த சிச்சுவேஷனை நான் அல்ல, இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. இதை என் கூட இருந்து இந்த காரியத்தை அவருடைய கரத்துல ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க அப்படியே புலம்பி இருக்கலாம், நீங்க ஒருவேளை வருத்தத்தோட இருக்கலாம், உங்களால சுமக்கவே முடியாம இருக்கலாம். எப்படி இந்த சகோதரருடைய சிச்சுவேஷனை பாருங்க. அந்த குழந்தையை எப்படி வாயை பொத்த முடியும்? எப்படி எத்தனை நாள் தான் வாயை பொத்துறது? எத்தனை நாள் தான் பெட்ஷீட் போட்டு மூடுறது? எத்தனை நாள் தான் கிச்சனுக்கு தூக்கிட்டு போய் கதவெல்லாம் சாத்துறது? இல்லை 3 months ஆச்சு, இதுக்கு மேலே முடியாது. நான் ஒன்றும் பண்ண போறேன், என்னுடைய இருதயத்தை தைரியப்படுத்திட்டு நான் இனி கர்த்தர் கையிலே அதை கொடுக்க போறேன். ஆனா வேதம் சொல்லுது, எப்ப ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து அந்த நாணர் பெட்டியை வச்சு அப்படியே அனுப்பிட்டு, சரி ஒன்னு நீ என்ன ஆண்டவர் உன் மேல எழுதியிருக்காரோ அதுதான் உனக்கு நடக்கும், என்ன ஆண்டவர் உனக்கு வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க பாருங்களேன். வேதம் சொல்லுது, அந்த பிள்ளை சரியான ஒரு இடத்திற்கு போய் சரியானவருடைய நபருடைய கையிலே கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்துறதற்கு கர்த்தர் இவங்களை ஆண்டவர் சில காரியத்தை, சில மனிதர்களை, சில சூழ்நிலையை ஆண்டவர் அப்படிதான் நம்ம அனுமதிப்பார். அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிட முடியாது, அதையே நம்ம யோசிச்சிருக்க முடியாது, அதுலயே வருத்தப்பட்டிருக்க கூடாது. அவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீர் எப்படி நடத்த சித்தம் கொள்ளுகிறீரோ இப்ப நான் உங்க கரத்துல நான் அதை தர்றேன். அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரயாசம் எடுத்துட்டீங்கல்ல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாச்சு இல்ல. நான் நம்புறேன், நம்ம பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறதோ கர்த்தர். நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்தை நான் எடுத்துட்டேன், என்னுடைய முயற்சியை நான் எடுத்துட்டேன், ஆனா இப்போ என் பிள்ளைய உங்க கையில நான் தர்றேன், இந்த சூழ்நிலை நான் உங்க கையில தர்றேன், இந்த கடன் பிரச்சனையை உங்க கையில தர்றேன். நீங்க அப்படியே கர்த்தர் கையில கொடுத்துட்டு சந்தோஷமாய் அமைதியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தால் போதும். நான் நம்புகிறேன் அந்த காரியம் சீக்கிரமாய் ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த நேரத்திலே அந்த நாணல் பெட்டி எப்படி சரியாய் அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய கைக்கு போனதோ அதே போல நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், கிருபையாய் நடத்துகிற கர்த்தர் அந்த காரியத்தை செவ்வையாய் மாற்றுவார். இப்ப அப்படியே கைகளை மேல உயர்த்தி, ஆமாப்பா எஜமானனே சொல்லுங்க, எஜமானன் நீர்தானப்பா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, எந்த காரியத்துல நீங்க நொந்து போய் வந்தீங்களோ, எந்த காரியத்தை நொந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, உங்க கையில நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே. ஓ ஹalleluya. அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேலான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்கிறவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேலான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். இப்ப 2 கைகளை மேல உயர்த்தி, உம்மை நம்பிடுவே, உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை நேசிப்பே. உங்க சத்தம் உயரட்டுமே, ஹalleluya. உம்மை உங்களை நான் நம்பிடுவேன், உங்களை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, இறுதி வரை உம்மை சேவி. உங்க அழைப்பு இருந்ததால் நாளிந்து போகவில், உங்க அன்பு இருந்ததால்
நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுங்க, கிருபை என்ன காத்ததால. ஹalleluya 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 ஹalleluya. உங்க கிருபை என்ன காத்ததால. எஸ் ஹalleluya. எஸ்ஸப்பா பார்த்து நீ நல்லவர் ஆண்டவரே. அப்படியே பேசுங்க பார்க்கலாம், பேசுங்க பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நான் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மூத்த பிள்ளை உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மகளை உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் எதிர்கால வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 16வது நாள் அப்பா, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒன்றும் முடியாது, என்னால தாண்ட முடியாது, என்னால ஜெயிக்க முடியல, என்னால விட்டுட்டு வெளியே வர முடியல, என்னால அதை தாண்டவே முடியல. அதனால இப்போ இன்றைக்கு ஐயா உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால இந்த காரியத்தை நீங்க பார்த்துக்கங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கடந்த, நான் நொறுக்கப்பட்டு கடந்த, என்னை ஒட்டு சேர்க்க நீங்க நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்ட நாம இப்ப கைய மேல உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்தாழ உம்மை பாட ஒரு நாள் மனசா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் நல்லவர். ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டு. சொல்லுவோம் நான் போதும், நீங்க என்ன மறக்கவே. நான் கீழே விழுந்து நீ மனுஷ மறந்தும் நீங்க விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் சேர்ந்து. ஹalleluya. ஒரு நாவு பத்தலையே. உம்மை கைகள் எல்லாரும் நான் உங்களை ஆராதிப்பேன். திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், உங்களை பாடுவேன். ஓ உம்மை ஆராதிப்பேன் அழகே. என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலைய. ரதலரம் துனோரோ ரிதலரம் தனமோரோ தலராதனர. நல்லவரப்பா, நல்லவரப்பா. முழு இருதயத்தோட நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. உங்க கையில கொடுக்கிறப்பா, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே. இதை என்னால சுமக்க முடியாது, இதை என்னால தாண்ட முடியாது.
இதற்கு எதிராய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் எங்களுடைய கண்கள், எங்களுடைய கைகள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. நன்றி நன்றி. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பில், என்னை தள்ளினவர்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறது நீங்க தானே ஆண்டவரே. ஈசாக்குக்கு வெறுத்தவங்க மத்தியில, தள்ளினவங்க மத்தியில, துரத்தினவங்க மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த ஈசாக்குனுடைய தலையை நீர் உயர்த்துவது உண்மையானால், இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருக்கிற எங்களுடைய தலைகளையும் உயர்த்துகிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. சாப கட்டுகள் விலகட்டும், அக்கிரமத்தின் கட்டுகள் விலகட்டும், சத்துருடைய பிடிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், எல்லா வஞ்சகமான சக்திகளும் வெளியே போகட்டும். மன சம்பந்தமாய், உடல் சம்பந்தமான காரியத்திலிருந்து விடுதலை தருகிற எங்கள் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவேன். நம்பிக்கையோடு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கிறவர் முன்பி தள்ளினவர் மத்தியே ஹல்லேலூயா. பந்தியாயத்தப்படுத்தி அப்பா கனம் பண்ணினி. இப்ப கைய உயர்த்தி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே. சத்தமாய் சொல்லு. அப்பா இயேசுவே. இன்னொரு விஷயம் இயேசுவே. திருக்காரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா சொல்லோ. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் அப்பா ஹல்லேலூயா. பலத்தை நீ தந்ததினா இப்ப கைகளை வைத்து இயேசுவே முழு பலத்தோ உம்முடைய மகிமையினால் திரும்ப திரும்ப இயேசுவே. ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இயேசுவே.
அன்பிற்காக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முழு பலத்தோடு கரங்களை தட்டி, என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு, சகல பொறுப்புகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன மகா பெரிய தேவன். Thank you Jesus, thank you Jesus. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீர் ஒரு உன்னதமான இடத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி. நீர் ஒரு மகிமையை எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி. உம்முடைய மகத்துவத்திலே எங்களை நீர் திருப்தியாக்க போகிறதற்காக நன்றி. எங்கள் மேல் இருக்கிற பெரிய கோலியாத்தா இருந்தாலும், எங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமா இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்க ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க கேட்க, ஆண்டவரே இந்த சத்தம் தொனிக்கப்பட ஹல்லேலூயா, அந்த மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகிறதற்காக ஸ்தோத்திரம். உருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க திரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம்.